உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். அதாவது உச்சநீதிமன்றம் சொல்கிறது, ஒரு நீதிபதி சொல்கிறார், இந்தியா அரசியலமைப்பு சட்டம் வலிமையாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க நாடு பங்களாதேஷும் நேபாளும் நன்மை நடந்திருக்குன்னு பாருங்க. அங்கே மக்கள்கிட்ட ஒற்றுமையில் இராணுவ புரட்சி வந்துட்டுருக்குது. ஸோ நேபாள், சரி விஷயத்துக்கு வருவோம். நேபாளை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். நேபாள் உலகின் முதல் இந்து நாடுவாக இருந்துச்சு நேபாள். அப்பேற்பட்ட நேபாள் இன்றைக்கி இந்து நாடு கிடையாது. 2007 மக்களாட்சி முடிவு செய்யப்பட்டு மன்னராட்சி முடிவு செய்யப்பட்டு ஜனநாயக ஆட்சி கொண்டு வந்தால் இடதுசாரிகள் வந்தாங்க. சீனாவுடைய தலையீடு அங்கே அதிகமாக இருக்குன்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2014 இது ஒரு இது இந்து நாடு இல்லைன்னு டிக்ளருக்கு வராங்க. ஸோ அப்படிப்பட்ட நாட்டில் வரனால என்னென்ன ஒரு நடக்குதுன்னா, இந்தியாவும் நேபாள் மேலே ஒரு கண்ணாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுவும் இந்துக்கள், இங்கே இருக்கணும் இந்துக்கள். ஸோ இதனால் நேபாளை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நேபாளில் சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு சில எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கனால, சீனாவோட கம்யூனிஸ்டர்களுடைய ஆதரவாக நேபாள் செயல்படுறதுனால அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல. CIA இறக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நேபாளோட பிரதமர் சர்மா ஒளின்றவர் என்ன பண்ணிட்டாரு, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் தடை செய்யப்பட்டார். இதனால் மக்கள்லாம் கொந்தளிப்பில் வந்தாங்க. இளைஞர்கள் சுத்தமாக பென்ஸ் ஜெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் படை மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி, அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு தடை செய்யப்பட்டு மீடியா அரசுடையமாக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நேபாளில் இப்போ இராணுவ ஆட்சி பிரகாரணம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. சர்மா ஒளி நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டார்னா, ஏன்னா மக்கள் அந்தளவு போராட்ட கிளையில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவோட CIA வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம், எங்கெல்லாம் இடதுசாரிகளோ அமெரிக்காவுக்கு பிடிக்காத அரசாங்கத்துக்கோ அங்கெல்லாம் கிளர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை தன்னுடைய கண் பார்வைக்கு உண்டான ஒரு ஆட்சியை கொண்டு வரல அமெரிக்காவோட CIA மிகப்பெரிய கில்லாடி. அது மாதிரி தான் ஐரோப்பிய நாடுகளை பார்த்தோன்னா இடதுசாரி முன்னோட்டத்தை அழிச்சாங்க. தனக்குள்ள லேபர் பார்ட்டி, ஜமாகட்சி பார்ட்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ அதே எண்ணத்தில் இப்போ நேபாளையும் வந்திருக்காங்க. இந்தியாவும் இதுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை அவங்களுக்கு பிடிக்காது. சொல்ல வேணால் பாஜகவும் சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த விளைவு காரணமாக இப்போ நேபாளை மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. மக்கள் என்ன போராட்டம் பண்ணாங்க, இராணுவ ஆட்சி வந்திருக்கு. பல போராட்ட குழுக்கள் வீடு அசம்பிளி பார்லிமெண்ட் உள்ளே போய் சூறையாடப்படுற அளவுக்கு நேபாள் இப்போ கொந்தளிப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ நேபாளோட நிலைமை இந்தியாவுக்கும் வரலாம்ட்டு ஒரு பேச்சு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் மிக ஸ்ட்ராங்காக இருக்குனால நேபாள் நிலைமை இந்தியாவுக்கு வராதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் போராட்ட கணையில் வந்தால் என்னென்ன நடக்கும்ன்றது இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால் அரசு தன்னுடைய இதுவை வாபஸ் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. நேபாள் சில அறிவுஜீவிகள் என்ன பண்ணுறாங்க, நேபாள் இந்தியாவோட இணைக்கப்பட வேண்டும்ன்றாங்க. ஸோ அது நடக்குமா நடக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அகண்ட பாரதம் சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானும் இந்தியாவோட இணைக்கணும், ஆப்கானும் இந்தியாவோட இணைக்கணும், இலங்கை இந்தியாவோட இணைக்கணுன்றாங்க. ஸோ இந்த அகண்ட பாரதம் பண்ணாலே நாடே நாசமாக போகுன்றது அறிவாளிகளோட கருத்து, சில மத விதிகளோட கருத்து அது கிடையாது. ஸோ நேபாள் இந்த நிலைமை மிகப்பெரிய மோசமாக இருக்குது. மக்கள் அமைதி நிலைமைக்கு திரும்பணும், நேபாள் மக்கள் அமைதி நிலைமைக்கு வரணும், நம்மளும் வேண்டிக்கிறோம். இடதுசாரிகள் ஆட்சிக்கு முடிவு செய்யப்பட்டு மறுபடியும் மன்னர் ஆட்சி, அதாவது இந்துக்களின் ஒரு நாடாக நேபாள் வாங்கணும். சில வலதுசாரிகள் போராட்டம் பண்ணால் BJன்னு சொல்லிக்கிட்டு ஒரு குழு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மக்கள் என்னென்ன விளைவை இது பண்ண போகிறாங்க, நேபாளை என்னென்ன கட்டுரைகள் நடக்க போகுது, CIA அங்கே வேலை பார்த்துருக்கு, இந்தியாவும் இதுக்கு மறைமுகமாக உதவி பண்ணணும். ஏன்னா சங் பரிவார்களுக்கு இந்துக்கள் நாடுன்றது நேபாள் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சீனாவுடைய பேச்சு அதிகமாக இருக்குன்னா, இப்போ சீனா இந்தியா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பித்ததால், ஸோ வரிகள் இந்தியாவுக்கு எதிரான 100% வரி போட்டதால், அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு இந்தியா இருக்கிறதால், சீனாவோட கை கொடுக்கறதால இந்த நேபாளில் இந்த வேலையை CIA பண்ணியிருக்கின்றது அரசியல் உணவோட கருத்து. ஸோ எது நடக்க போது நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ்.